மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும் கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சங்கி அமைச்சர் மன்னிக்கணும் மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர்கள் பேசுகிறேன். மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னேன் பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம் 5 நிமிஷம் ஆகுமா உட்காரணும் எல்லாருக்கும் பேசுறோம். இப்போ தமிழ்நாட்டில் யார் யார் பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்காந்துருக்காங்க கணக்கெடுத்து தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். சட்டமன்ற குட் ஆஃப்டர்நூன் நண்பா. குட் ஆஃப்டர்நூன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நண்பா. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சட்டப்பேரவை கூட்டம் நடக்குதுல்லவா? ஆமா. அதில் ஏதோ அமைச்சர்களும் எதிர்க்கட்சி தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிறாங்களாமா. மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்களை கரூர் கம்பெனின்னு சொல்லியிருக்காரு. உடனே திரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர்கள் நிர்மல்குமார் அவர்களை வந்து சங்கி அமைச்சர்னு சொல்லியிருக்காரு. இது என்ன உண்மையா? அப்படிதான் சொல்றாங்களா? நியூஸ்ல பார்த்தேன். சரி இருங்க, சரி பார்க்கிறேன். இன்றைய செய்திகளின்படி அந்த வார்த்தை பரிமாற்றங்கள் நடந்ததா பல ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அவை உண்மைதான். ஆனால் இது அரசியல் விமர்சனம் அளவில் தான், சட்டப்படி பட்டங்கள் கிடையாது. இதனால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டு இருதரப்பும் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறது. அதுதான் வெளிவந்த தகவல். ஓகே, இது எப்படி சட்டப்பேரவை அந்த ரூல்ஸ் படி இப்படிலாம் பேசலாமா? ஒரு நிமிஷம் பார்க்கிறேன். பொதுவாக இல்லை நண்பா. விதிகள் படி உறுப்பினர்கள் மரியாதையாக பேசணும். தனிப்பட்ட அவதூறு அல்லது இழிவான சொற்கள் தவிர்க்கப்படணும். நடைமுறையில் வெப்பமான விவாதங்களில் சில சமயம் கடும் வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனா அது விதிகளுக்கு ஏற்ப என்றே சொல்ல முடியாது. இறுதியில் சபாநாயகர் தான் அந்த வார்த்தைகள் ஏற்றதா இல்லையா என்று தீர்மானித்தார். சபாநாயகர் வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டார். சபாநாயகர் வந்து உடனே அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டார். அதை ஒரு நிமிஷம் நண்பா, சரி பார்த்து சொல்றேன். ஆமா, அதுதான் சபாநாயகரின் அதிகாரங்கள். அவையில் பயன்படுத்திய வார்த்தை ஏற்றதா இல்லைன்னு அவர் கருதினால் அவை குறிப்பிலிருந்து நீக்கி அந்த வார்த்தை அதிகாரப்பூர்வ பதிவில் இடம்பெறக்கூடாதுன்னு முடிவு செய்வார். அது பாரம்பரியமாக நடக்கும் நடைமுறை தான். ஓகே நண்பா, அதான் அந்த தகவல். சரி, எதுக்கும் தெரிஞ்சுக்கலாம். இது கரெக்டாக காரசாரமாக போயிட்டு இருக்குது. ஸோ அதனால தெரிஞ்சுக்கலான்னு அழைப்பு விடுத்த நண்பா. புரிகிறது நண்பா. இப்படிப்பட்ட விவாதங்கள் காரசாரமா போகும்போது மக்கள் நிம்மதியா உண்மை தகவலை தெரிஞ்சுக்கணும் என்பதே முக்கியம். அதனால்தான் நானும் தெளிவாக பகிர்ந்தேன். வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்க. நன்றி நண்பா, போதும். சரி சரி, அடுத்த முறை பேசலாம் நண்பா. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இதை வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கொடுங்க. நான் உங்களுக்கு தகவல் பரிமாற்றம் ப்ரோ கேட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றி.